ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மேக் நாய்ஸ் சேனல். நம்ம பூமியில சுமார் 800 கோடி மக்கள் வாழ்றாங்க. விமானம் வழியா லட்சக்கணக்கான மக்கள் பல நாடுகளுக்கு போயிட்டு வராங்க. இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த உலகத்துல இருக்க எந்த ஒரு இடத்தையுமே சில வினாடிகளிலேயே பாத்திர முடியுது. ஆனா இன்னைக்கும் இந்த உலகத்துல சில இடங்கள் இருக்கு, அங்க போறதுக்கு சாதாரண மனிதர்கள் மட்டும் இல்ல, பல நாடுகளோட அதிபர்களுக்கு கூட அனுமதி கிடையாது. அப்படி அந்த இடங்களுக்கு போனவங்க திரும்பி வந்ததே இல்ல. அப்படிப்பட்ட அந்த இடங்களை பாதுகாக்கிறதுக்காக ராணுவம் 24 மணி நேரமும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் சில இடங்களை மனிதர்கள் கிட்ட இருந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக நிரந்தரமா மூடியே வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட மர்மங்கள் நிறைஞ்ச இந்த உலகத்துல யாருமே போக முடியாத 10 இடங்களை பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. 10வது இடத்துல இருக்கிறது நார்த் சென்டினல் ஐலாண்ட்னு சொல்லப்படுற ஒரு தீவு. இது நம்ம இந்தியாவுல இருக்கக்கூடிய அந்தமான் தீவுகளுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன ஐலாண்ட். இது நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது மத்த தீவுகளை மாதிரியே பச்சை பசையல்னு ரொம்பவே ரம்மியமா இருக்கும். ஆனா அதே சமயம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆபத்தான தீவுகள்லயும் ஒன்னா இருக்கு. இந்த தீவுல வாழக்கூடிய மக்கள் வெளி உலகத்தோட எந்த ஒரு தொடர்பையும் வச்சுக்க விரும்புறது இல்ல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா அவங்க தங்களோட வாழ்க்கையை தனியாவே வாழ்ந்துகிட்டு வராங்க. அங்க மொத்தமா எத்தனை மக்கள் வாழ்றாங்க, அவங்க என்ன மொழி பேசுவாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை என்ன அப்படிங்கிறது யாருக்குமே முழுமையா தெரியாது. ஆனா சில ஆராய்ச்சியாளர்கள் அவங்க கிட்ட நெருங்கி பழகலான முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா அப்படி யாரையுமே அவங்க ஏத்துக்கல. அதுக்கு பதிலா அம்பை ஈட்டி மாதிரியான ஆயுதங்களை வச்சு தாக்க முயற்சி பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்திய அரசாங்கம் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. இந்த தீவுக்கு யாருமே போக கூடாதுன்னு ஒரு கடுமையான சட்டத்தை போடுறாங்க. இப்படிதான் 2018 வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நபர் சட்டத்தை மீறி அங்க போயிருக்காரு. அங்க இருக்க மக்கள் கிட்ட பேசலான்னு முயற்சி செஞ்சிருக்காரு. ஆனா உள்ள போனவர் திரும்ப உயிரோட வெளியே வரல. அடுத்ததான் நம்ம 9வது இடத்துல பார்க்க போறது பல வருடங்களா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சதிகதைகளுக்கு காரணமா இருக்க ஒரு இடமான ஏரியா 51. இது வரைக்கும் இந்த உலகத்துல பல மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு இடம் அப்படின்னா அது இந்த அமெரிக்கால இருக்கக்கூடிய ஏரியா 51 தான். அமெரிக்கால இருக்கக்கூடிய நெவாடா பாலைவனத்தோட நடுவுல தான் அமைஞ்சிருக்கு. வெளியே இருந்து பார்க்கும்போது முடிவே இல்லாத ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கும். ஆனா நடுவுல ஒரு மிகப்பெரிய ரகசிய ராணுவ தலைமை இருக்குன்னு சொல்லப்படுது. சாதாரண மக்களுக்கு உள்ள போக அனுமதி கிடையாது. அந்த இடத்தை சுத்தியுமே பல கிலோமீட்டர் தூரத்துக்கு பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கும். அங்க இருக்கக்கூடிய எச்சரிக்கை பலகையிலேயே ரொம்ப தெளிவா போட்டிருப்பாங்க, இதுக்கு மேல போக கூடாது அப்படின்னு. அதையும் மீறி நம்ம அங்க போக முயற்சி செஞ்சோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா இந்த ஒரு இடம் இவ்வளவு ஃபேமஸா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா பல வருஷமாவே இந்த ஒரு இடத்துல UFO ஏலியன்ஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா இது வரைக்குமே அங்க ஏலியன்ஸ் இருக்கு அப்படின்றதுக்கான எந்த விதமான ப்ராப்பரான எவிடன்ஸுமே கிடையாது. ஆனா பல ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அமெரிக்காவோட ராணுவ விமானங்களையும் ரகசிய தொழில்நுட்பங்களையும் இங்கதான் சோதனை செஞ்சுட்டு வரதாவும், அதனாலதான் அமெரிக்கா இந்த ஒரு இடத்தை ரொம்பவே சீக்கிரட்டா பாதுகாக்கிறதா சொல்லப்படுது. ஆனா இன்னைக்கு வரைக்குமே இந்த இடத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது அதிபரை தவிர யாருக்குமே தெரியாது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஸ்வால்பார்டு குளோபல் சீட் வால்ட். பேருக்கு ஏத்த மாதிரி இந்த இடத்துக்கு பின்னாடி இருக்க கதையும் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு. இது நார்வே நாட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. ஒரு இடம் மனிதர்களோட எதிர்கால உணவை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. பனியால முழுசா மூடி இருக்க ஒரு மலைக்குள்ள தான் இந்த ஒரு பாதுகாப்பு மையம் அமைக்கப்பட்டிருக்கு. இது நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு சாதாரணமான கான்கிரீட் கதவு மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த உலகத்தோட ரொம்பவே ரேரான விதைகள்லாம் அங்கதான் இருக்கிறதா சொல்றாங்க. உலகத்துல இருக்க பல நாடுகள் தங்களோட முக்கியமான பயிர் விதைகளை பாதுகாக்கப்படுறதுக்காக இங்கதான் அனுப்பி வைக்கிறாங்க. அரிசி, பருப்பு, காய்கறிகள்னு ஆயிரக்கணக்கான விதைகள் இங்கதான் பாதுகாக்கப்படுது. ஒருவேளை மிகப்பெரிய இயற்கை பேரழிவோ இல்ல போர் நடக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு நாட்டோட விவசாய வளங்களும் பயிர் விதைகளும் மொத்தமாவே அழிஞ்சு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. திரும்பவும் அழிஞ்சு போன அந்த பயிர் வகைகள் எல்லாம் வளர்க்கறதுக்கு இந்த விதைகள் ரொம்பவே உதவியா இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமும் விதைகள் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக வெப்பநிலையை குறைவாவே வச்சிருப்பாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த இடத்துக்குள்ள யாரு வேணும்னாலும் போக முடியாது. அனுமதி வாங்கின விஞ்ஞானிகளாலையும் அதிகாரிகளாலையும் மட்டும் தான் உள்ள போக முடியும். அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் விவசாயத்தை விட்டுறக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒரு இடத்தையே உருவாக்கி இருக்காங்க. 7வது இடத்துல இருக்கிறது ஸ்னேக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற பாம்புகள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு ஆபத்தான இடம் தான். பாம்புகளை தவிர வேற எதையுமே நீங்க அங்க பார்க்க முடியாது. அதனாலதான் அதுக்கு ஸ்னேக் ஐலாண்ட்ங்கிற பேரையே வச்சிருக்காங்க. இந்த ஒரு தீவு பிரேசில் நாட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு கடல் பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. சாதாரணமா பார்க்கும்போது ஒரு பசுமையான செழிப்பான தீவு மாதிரி தான் இருக்கும். ஆனா உள்ள கொடிய விஷங்களுடைய பாம்புகள் நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலேயே அதிக விஷம் கொண்ட கோல்டன் லான்ஸ்கேட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பாம்பு இங்கதான் அதிகமா காணப்படுது. இந்த வகையான பாம்போட விஷம் அப்படிங்கிறது கொத்துன சில வினாடிகள்லயே நம்ம உயிரை பறிச்சிடும். அனுமதி கொடுத்தாலுமே இந்த ஒரு தீவுக்கு பொதுமக்கள் போயிட்டு வருது அப்படிங்கிறது ஒரு அசாத்தியமான விஷயம் தான். பிரேசில் கவர்மெண்ட் ரொம்பவே கம்மியான சயின்டிஸ்டுக்கு மட்டும் தான் அங்க போயிட்டு வரக்கு பர்மிஷன் கொடுக்கறாங்க, அதுவும் ப்ராப்பரான சேஃப்டி மெஷர்ஸோட. இந்த ஒரு தீவுல அதிகமான பாம்புகள் மட்டுமே இருக்கிறதுக்கான காரணமா விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பாம்புகள் நிலப்பரப்போட இணைஞ்சிருந்ததாகவும் கடல் மட்டும் மேல உயர்ந்தனால இந்த ஒரு தீவு மட்டும் தனியா பிரிஞ்சு வந்து அங்க ஏற்கனவே இருந்த பாம்புகள் வெளியே வர முடியாம அங்கேயே தங்கிருச்சுன்னு சொல்றாங்க. அப்படியானதுனால இனப்பெருக்கமும் அதிகமா நடந்து எக்கச்சக்கமான பாம்புகள் அங்கேயே வாழ்ந்துட்டு வரதா சொல்றாங்க. அடுத்ததா வாட்டிகன் அப்போஸ்டோலிக் ஆர்ச்சிவ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு இடம் ஆபத்தானதுன்னு சொல்றதை விட ரொம்பவே ரகசியமான ஒண்ணு. இந்த உலகத்திலேயே ரொம்பவே ரகசியமா பாதுகாக்கப்படுற இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. இது ஒரு இடம் இத்தாலி நாட்டுல இருக்கக்கூடிய வாட்டிகன் சிட்டில தான் அமைஞ்சிருக்கு. பாக்குறதுக்கு ஒரு சாதாரணமான லைப்ரரி மாதிரி இருந்தாலும் 1200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வரலாறு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை பாதுகாப்பா இங்க தான் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பல அரசர்களுடைய கடிதங்கள், போப்ஸுடைய உத்தரவுகள், பழைய ஒப்பந்தங்கள்னு வரலாறையே மாத்தின ஆயிரக்கணக்கான டாக்குமெண்ட்ஸ் இங்க தான் இருக்கு. லைப்ரரி அப்படின்னு சொல்றதுனால எல்லாராலையுமே உள்ள போய் பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ரிசர்ச் பண்றவங்கனாலையும் சயின்டிஸ்ட்னாலையும் மட்டும் தான் முன்கூட்டியே அனுமதி வாங்கினதுக்கு அப்புறம் உள்ள போக முடியும். இந்த ஒரு அறைக்குள்ள இவ்வளவு
கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதுக்கான காரணம் என்னன்னா அங்க இருக்க ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸுமே ரொம்பவே பழமையானது. ஒரு சின்ன சேதம் ஏற்பட்டா கூட அதை மறுபடியும் கொண்டு வர முடியாது. அது மட்டும் இல்லாம சர்ச்சைக்கு உள்ளான நிறைய டாக்குமெண்ட்ஸ் உள்ள இருக்கு. அது வெளியே வராம பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. மெகோரைன்னு சொல்லப்படுற ரஷ்யாவுல இருக்கக்கூடிய இந்த ஒரு நகரத்துல பல மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு. சாதாரண மக்களால இந்த ஒரு சிட்டிக்குள்ள போக முடியாது. வெளிநாட்டுல இருந்து வரவங்க ரஷ்யாவுல இருக்க மக்களுக்கே உள்ள போக அனுமதி கிடையாது. பல வருஷங்களாவே இந்த ஒரு நகரத்துக்குள்ள சில மர்மமான விஷயங்கள் நடக்கிறதா கதைகளை சொல்லிட்டு வராங்க. இன்னும் சில பேர் இது ரஷ்யாவோட ரொம்பவே சீக்ரெட்டான மிலிட்டரி பேஸ்னு சொல்றாங்க. இது எல்லாமே முழுசா உண்மைன்னு ரஷ்யன் கவர்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணல. நிறைய செய்தி ஊடகங்கள் இங்க அணு ஆயுதங்களை பாதுகாக்கிறதா சொல்றாங்க. அனுமதி இல்லாம யாராவது உள்ள போக முயற்சி பண்ணாங்கன்னா ரஷ்யன் கவர்மெண்ட் அவங்களை கைது பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இதுல நாலாவதா இருக்கிறது சர்ச்சே ஐலாண்ட். மனிதர்கள் தொடவே கூடாத ஒரு முக்கியமான தீவு. இந்த ஒரு தீவு இயற்கையால உருவாக்கப்பட்ட ஒரு அதிசயம்னு சொல்றாங்க. 1963 ஐஸ்லாந்து நாட்டுக்கு பக்கத்திலேயே இருந்த ஒரு கடலுக்கு அடியில இருந்த எரிமலை திடீர்னு வெடிச்சதுனால பல நாட்களாவே தொடர்ந்து வெடிச்ச அந்த ஒரு எரிமலை கடலுக்கு நடுவுல ஒரு தீவையே உருவாக்குது. இதுதான் இந்த உலகத்திலேயே மனிதர்கள் வாழும் போதே உருவான முதல் தீவுன்னு சொல்லப்படுது. இந்த தீவு உருவான உடனே விஞ்ஞானிகள் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாங்க. அது என்னன்னா மனிதர்கள் இதை கண்டிப்பா தொடவே கூடாதுன்னு. ஏன்னா புதுசா உருவான ஒரு நிலத்துல முதல்ல எந்த செடி வளரும், எந்த பறவை வரும் அப்படிங்கறத இயற்கை எப்படி முடிவு செய்யுது அப்படிங்கறத ஆய்வு பண்றதுக்காக தான் மனிதர்கள் கிட்ட இருந்து தள்ளியே வச்சிருக்காங்க. ஒருவேளை மனிதர்கள் உள்ள போய் அவங்களுடைய சேட்டைகளை செஞ்சாங்க அப்படின்னா புது முயற்சியா இருக்கக்கூடிய எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு ஆய்வு கண்டிப்பா பாதிக்கப்படும். ரொம்பவே முக்கியமான விஞ்ஞானிகளுக்கு மட்டும்தான் உள்ள போக அனுமதியை கொடுக்கறாங்க. இந்த தீவு இந்த உலகத்தோட ரொம்பவே முக்கியமான இயற்கை ஆராய்ச்சிகள்ல ஒன்னா இருக்கு. நிகாம்னு சொல்லப்படுற இந்த ஒரு தீவு அழகான கடற்கரைகள் நிறைஞ்ச ஹவாய் தீவுகளுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஆனா ஹவாய்க்கு ஒரு வருஷத்துக்கே கோடிக்கணக்கான மக்கள் சுற்றுலாவுக்காக வராங்க. ஆனா இந்த ஒரு தீவுக்கு மட்டும் அவங்களால போகவே முடியாது. அந்த தீவுக்கு பேரு தான் நிகாவ். இப்படி ஒரு பிரைவேட் கம்பெனி, பிரைவேட் காலேஜஸ்லாம் இருக்கோ அதே மாதிரி இதுவும் ஒரு பிரைவேட் ஐலாண்ட்னு சொல்றாங்க. சுமார் 1800 இருந்தே ஒரே ஒரு குடும்பத்தோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இங்க வாழக்கூடிய மக்களோட எண்ணிக்கையுமே ரொம்பவே குறைவுன்னு சொல்லப்படுது. அவங்க தங்களோட பழமையான ஹவாய் மொழியையும் பாரம்பரியமான வாழ்க்கை முறையையும் இன்ன வரைக்கும் பாதுகாத்துட்டு வராங்க. இந்த ஒரு தீவுல வெறும் 100ல ஆரம்பிச்சு 200 மக்கள் வரைக்கும் தான் வாழ்றதா சொல்லப்படுது. இங்க பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது. அதுக்கான காரணம் அவங்க 17,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனிதர்கள் வரைஞ்ச ஓவியங்கள் மாதிரியான பொக்கிஷங்களை பாதுகாத்துக்கிட்டு வராங்க. ஒருவேளை தொழில்நுட்பங்கள் தெரிஞ்ச மனிதர்கள் உள்ள வந்தாங்கன்னா அவங்களுடைய கலாச்சாரம் பாதிக்கப்படும் அவங்க நம்புறாங்க. அதனாலதான் இந்த ஒரு தீவுக்கு இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் போக முடியல. 17,000 வருஷத்துக்கு பழமையான இந்த ஒரு லஸ்காக்ஸ் கேவ் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமான குகை கிடையாது. மனித வரலாற்றோட மிகப்பெரிய பொக்கிஷங்கள்ல ஒண்ணுன்னு சொல்லலாம். 1940 4 சின்ன பசங்க அவங்களோட நாயை தேடி போகும்போது தற்செயலா இந்த ஒரு குகையை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா உள்ள போய் பார்த்தபோது தான் அவங்களுக்கு அதிர்ச்சியே காத்திருந்திருக்கு. ஏன்னா இந்த ஒரு குகையோட சுவர்கள்ல மிகப்பெரிய ஓவியங்கள்லாம் வரையப்பட்டிருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஒரு ஓவியங்களை இன்னைக்கு வாழக்கூடிய மனிதர்கள் வரைஞ்சதில்ல. சுமார் 17,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் வரைஞ்சதா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அவ்வளவு வருடங்களுக்கு முன்னாடி மின்சாரம்னு ஒண்ணு கிடையாது, பெயிண்டிங் டூல்ஸ்னு எதுவுமே இல்ல. இயற்கையிலிருந்து கிடைச்ச நிறங்களை வச்சு ரொம்பவே அழகான ஓவியங்களை உருவாக்கி இருக்காங்க. இந்த ஒரு குகை கண்டுபிடிக்கப்பட்ட சில ஆண்டுகள்லயே பல ஆயிரக்கணக்கான மக்கள் இதை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே என்னாச்சுன்னா மனிதர்கள் மூச்சு விடும் போது வெளியே வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் அந்த குகையில பொருத்தப்பட்டிருந்த லைட்டோட வெப்பம்னு இது எல்லாமே அந்த பழமையான ஓவியங்களை சேதப்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. அதனால 1963 இந்த ஒரு குகைக்குள்ள எந்த ஒரு பொதுமக்களும் போக கூடாதுன்னு பிரான்ஸ் கவர்மெண்ட் தடை விதிச்சிருக்காங்க. நம்பர் 1ல இருக்கிறது பூகிமேன் க்ரோவ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு இடம் தான். இது ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷனால பாதுகாக்கப்படுற ஒரு மர்மமான இடம்னு சொல்லலாம். இந்த ஒரு இடம் அமெரிக்கால தான் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஹை ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய சில பேர் மட்டும் தான் அங்க போறதா சொல்லப்படுது. அந்த ஒரு இடத்துல நிறைய மர்மமான விஷயங்கள் நடக்கிறதா பலர் சொன்னாலுமே அதுக்கான ஆதாரம் இதுவரைக்கும் எதுவுமே கிடைக்கல. அந்த இடத்துக்குன்னு ஒரு சில மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களால மட்டும் தான் உள்ள போக முடியும். ஆனா இன்னைக்கு வரைக்குமே இது ஒரு மர்மமான இடமா தான் இருக்கு.